நான் சீர்காழி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர். சிறப்பான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது. ஏவிசி கல்லூரி, மன்னமந்தல் ஏவிசி கல்லூரியில் வாக்குப்பட்டி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. அதை பார்க்கறதுக்காக நான் மார்னிங்கும் வந்தேன். ஈவினிங் வந்த சூழ்நிலையில் யதார்த்தமாக கம்ப்யூட்டரை செக் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே டிஃப்ரெண்டான டைம். டிஸ்பிளேயில் ஒரு டைம் ஓடுது, உள்ள கேமராவில் ஒரு டைம் ஓடுது. அதை உன்னிப்பாக கவனிக்கும் போது பார்த்தாதான் கேமராக்கள் எல்லாமே 3 மணி நேரம் பின் சைடு பேக் சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த அதிகாரிகளும் வரல. டெக்னீஷியன்கிட்ட போய் கேட்கும் போது இது டெக்னீஷியன் ப்ராப்ளம், ஒரு சைடு இன்வெர்டரில் ஓடுது, ஒரு சைடு கரண்ட்டில் ஓடுது, அதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஈஸியாக அந்த பதிலை சொல்கிறாரு. குறிப்பாக சீர்காழி தொகுதியும் பூம்புகார் தொகுதியும் வாக்குப்பெட்டிகள் வைக்கக்கூடிய பேக் சைடு, அதாவது பேக் சைடு வந்து குறிப்பாக 3 மணி நேரம் டிஃப்ரெண்டாக பேக் சைடு ஃபுல்லாக கேமரா வந்து மாறி மாறி டிஃப்ரெண்டாக ஓடிட்டு இருக்கு. இதை கேள்விகள் கேட்கும் போது அங்கே உள்ள தாசில்தார் அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது உத்தரவு வந்து மேலேருந்து சொல்லணும். கலெக்டரோட ஃபோனுக்கு தொடர்பு கொள்கிறோம். நாட் ரீச்சபிளில் இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல.